ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தால் மட்டும்தான் நாங்கள் செய்வோம் என்றிருந்தால் அது பச்சை வழிகேடு, அது இஸ்லாமிய அல்ல. இவர்கள் அந்த வாதத்தை முன்வைப்பதாக இருந்தால் சஹாபாக்களை எதிர்க்கிறார்கள். ஏனென்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரம், பலமுறை நான் இதற்கு முன்பும் அந்த உதாரணத்தை இந்த இடத்திலே சொன்னேன், சுருக்கமாக சொல்வேன். குர்ஆனை ஒன்று சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை ஒன்று சேர்க்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்று சேருங்கன்னு சொன்னதாக ஒரு ஹதீஸ் நான் அர்த்தப்பட்டது இல்லை. அப்படி இருக்கின்ற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று சேர்த்தார்களே, அது பிதஅத்தா, அது வழிகேடா? ரசூலுல்லாஹ் செய்யாத செஞ்சாங்களே என்று நாங்கள் யோசித்தால் அது வழிகேடு அல்ல, பிதஅத் அல்ல. எப்படி என்றால் அதற்கும் ஆதாரம் இருக்கிறது. சில சந்தர்ப்பங்கள்ல சிந்தனைக்கு, மார்க்கத்துல சிந்தனைக்கும் நல்லெண்ணத்துக்கும் ஒரு இடம் இருச்சு. உதாரணத்துக்கு எடுப்போம், நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிய தளபதியாக வச்சு, ஸஹீஹுல் புகாரில வர ஹதீஸ், தளபதியாக வச்சு ஒரு குரூப்பை ஒரு யுத்தத்துக்கு அனுப்பு, ஒரு படைய அனுப்பின நேரம் அந்த தலைவர் அங்கு தொழுவிக்கின்ற படையினர்களுக்கு தொழுகை நடாத்துகின்ற போது அவர்கள் அதிகமாக எல்லா ரகாத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இக்லாஸை ஓதினார். சில நேரம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவும் இன்னொரு சூறாவும் ஓதிவிட்டு குல் ஹுவல்லாஹ் ஓதி இருக்கலாம், அல்லது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹ் ஓதி இருக்கலாம். எப்படியோ குல் ஹுவல்லாஹ்வை அதிகமாக எல்லா ரகாத்துக்களிலும் மாதிரி அவர்கள் ஓதினார்கள். இப்ப அந்த யுத்தம் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு சில சஹாபாக்கள் இதை ஒரு குறையாக நினைச்சு, இவர் குல் ஹுவல்லாஹ் ஓதுரு என்று சொல்லி இதுல ஒரு படிப்பினையும் இருந்துச்சு. என்னண்டா, அவர் குல் ஹுவல்லாஹ் ஓதுன நேரம் சஹாபாக்கள் அவர் எதிர்க்கல, ரசூலுல்லாஹ் தளபதியா எங்களை வச்சு அது கட்டுப்பட்டு போனாங்க. வந்ததுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு சந்தேகம், ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த ஆள் நீங்க எங்களுக்கு தளபதியாக வச்சாரு, இந்த சஹாபி அவர் தொழுகை நடாத்துகின்ற போது குல் ஹுவல்லாஹ்வை சூரத்துல் இக்லாஸை தான் ஓதுகிறார்கள், எத்தனையோ சூறாக்கள் இருக்கின்ற போது ஒரே சூரத்துல் இக்லாஸை தான் ஓதுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு இதிலிருந்து விளங்கணும், சஹாபாக்கள் அதை முறப்பட்ட காரணம் என்ன, ரசூலுல்லாஹ் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யவும் இல்லை, அவங்க செஞ்சதா செய்யுங்க, நீங்க எல்லா ரகாத்திலையும் குல் ஹுவல்லாஹ் ஓதுங்கன்னு சொல்லவும் இல்லை. அதனாலதானே சஹாபாக்கள் முறப்பட்ட. அவங்க செஞ்சிருந்தால், அவங்க தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சிருந்தால், அல்லது அவங்க செய்யுமாறு ஏவி இருந்தால் சஹாபாக்கள் தான் முறப்படுறது, கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்லை. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த சஹாபிட்ட கேளுங்கோ, ஏன் அவர் இவ்வாறு செய்தார் என்று கேளு, ஏன் அவர் அப்படி செஞ்சேன்னு கேட்ட நேரம் இவங்க போயிட்டு அந்த சஹாபிட்ட கேட்கு. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் உடனே தீர்ப்பு கொடுக்கவும் இல்லை. ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து கொண்டு வந்த நேரம் பிரதிவாதியன் அவருடைய நோக்கம் என்னான்னு கேளும். இதே ஆக்கள் போயிட்டு கேட்கு, ரசூலுல்லாஹ் கேட்ட நீங்க குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதினே ஒவ்வொரு ரகாத்திலும் ஏன் காரணம்? அப்ப அவங்க சொன்னாங்க, நான் அதை மஹப்பத்து வச்சு சூரத்துல் இக்லாஸை நான் முஹப்பத்து வைக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய யதார்த்தத்தை, அல்லாஹ்வுடைய அந்த தாத் பற்றிய அந்த உயர்தரமான தௌஹீதை மிகச் சுருக்கமாக அந்த சூரத்துல் இக்லாஸ்லே அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். எனவே நான் அதை மஹப்பத்து வைப்பதனால நான் இதை ஓதுகிறேன். சஹாபாக்கள் அதை அந்த ரிப்ளை அப்படியே எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன, ஒன்றும் திருவுபடுத்தல. ரைட், எல்லாருமே நல்ல ஆட்கள். அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நல்லவர்கள், சஹாபாக்களும் நல்லவர்கள், சூரத்துல் இக்லாஸ் ஓதிய தளபதியும் நல்லவர், ஒன்றுமே திருவுபடுத்தல. அப்படியே வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன, யா ரசூலல்லாஹ், அவருக்கு நாங்க காரணத்தை கேட்டோம், அவர் சொன்ன காரணம் இதுதான். அவர் சொல்லல, நல்லா கேளுங்க, அவர் சொல்லல எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க குல் ஹுவல்லாஹ் ஓதுங்கன்னு சொல்லி அசுத்தான் நான் ஓதினேன் என்று சொல்லல. இல்ல நான் அறிந்திருக்கிறேன் ரசூலுல்லாஹ் இதை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு ரகாத்திலையும், அதனாலதான் நான் ஓதினேன்னு சொல்லல. அவருக்கு ஒரு மஹப்பத் குல் ஹுவல்லாஹ் மீது, அந்த சூரத்துல் இக்லாஸ் மீது ஒரு மஹப்பத், அல்லாஹ்வுடைய தௌஹீத் என்று அந்த தௌஹீதை சுருக்கமாக சொன்னதனால் நான் அதை ஓதுறேன். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னா அதெல்லாம் அப்படி செய்யப்படாது, நான் செல்லாத ஒன்று எப்படி செய்த அது பிதஅத் என்று ஒன்று சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்ன நன்மாராயம் சொன்ன, எப்படி அவருக்கு சொல்லுங்கோ, எவ்வாறு அவர் சூரத்துல் இக்லாஸை அல்லாஹ்வுடைய தௌஹீத் என்ற அந்த வசனங்கள் இருப்பதனால் அவர் அதை மஹப்பத்து வைக்கிறார்களோ, அதே போல அல்லாஹ்வும் அவரை மஹப்பத்து வைப்பதாக போய் சொல்லுங்கள் என்று வந்தாக்களே சொல்லி அனுப்புவேன். சாபித்து சொல்லுங்க, ஸஹீஹுல் புகாரில வர ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயாவது நான் செய்யாததை நீங்க செய்ய வேணாம் என்று சொல்லியிருக்கிறாங்களா? ஒரு ஹதீஸ், ஒரு போதனையில் நான் தடுத்தத்தை நீங்க செய்யாதங்கன்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஒமா நஹைதுக்கும் அன்ஹு ஃபஜ்தனிபு,
நான் எதை விலக்கினோ அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நான் செய்யாதத இப்போ இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலையே. இந்த மேசையெல்லாம் போட்டு இப்படி மைக்ரோஃபோன் போட்டு ஸ்பீச் கொடுக்குறது ஆகுமா ஆகாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நாம் இன்றைக்கு நடைமுறையில் இன்றைய வஹாபிஷவாதத்தில் ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்யாதது நாம் செய்ய இயலாது. அது ஒரு பிழையான தவறு. இது ஒரு அறியாமை. இஸ்லாத்தில் அப்படி ஒன்று இல்லை.